தளிர். அது தளிர் தமிழ் வானொலி, கனடிய தமிழர் மனங்களை வென்றிட. தளிரின் வானொலி தமிழ் வானொலி, தமிழர் மனங்களை வென்றிட. தளிரின் வானொலி தமிழ் வானொலி. தளிர் தளிர் வானொலி, எங்கள் தமிழ் வானொலி. கனடா என்றால் குளிர், மக்கள் மனங்களில் தளிர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தளிர் வானொலி, எங்கள் தமிழ் வானொலி. வணக்கம் தளிர் நேயர்களே, தளிர் வாசகர்களே. மீண்டும் ஒரு நிகழ்வினூடாக இன்று நாம் உங்களை சந்திக்கின்றோம். ஆம், நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இன்று ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக நாம் இன்று உங்களை சந்திக்க வருகின்றோம். செம்மொழி கல்விக்கூடத்தின் பற்றியும் அதனுடைய தமிழ் மொழி சார்ந்த வளர்ச்சி பற்றியும் இன்று நாங்கள் கலந்துரையாடுவதற்காக தமிழ் அறிஞர், தமிழ் மீது அதீத பற்று கொண்ட முனைவருமான எங்கள் தொல்காப்பிய மன்றத்தின் தலைவியுமாக இருக்கின்ற திருமதி ஸ்ரீதாஸ் அவர்களைத்தான் இன்று நாங்கள் உங்களிடம் அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் இன்று எங்களுடன் கலந்துரையாட இருப்பது இந்த செம்மொழி கல்விக்கூடம் பற்றிய ஒரு பதிவாக நாங்கள் இதை எதிர்பார்க்கின்றோம். இதனுடைய வளர்ச்சி பற்றியும் இதனுடைய செயல்பாடுகள் பற்றியும் எங்களுடன் நீங்கள் கலந்துரையாடலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் முக்கிய ஒரு பிரதிநிதியாக அங்கே நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதீத தமிழ் வளர்ச்சி அதீத தீவிரமான செயல்பாடாகவும் இருக்கின்றீங்க. ஒரு சிறந்த தலைமைத்துவ பெண்ணாகவும் புதுமை புரட்சி பெண்ணாகவும் இவரை நான் பார்க்கின்றேன். ஆம், கூறுங்கள். வணக்கம். இன்று இந்த தளிரினூடாக முக்கியமாக நான் சொல்ல வந்திருக்கிறது இந்த செம்மொழி கல்விக்கூடம் என்ற ஒரு நிறுவனம். அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தினுடைய முக்கிய நோக்கம் தமிழையும் தமிழர் பாரம்பரியம், பண்பாடு முதலியவற்றை வெறுமனே கல்வி மட்டுமல்லாமல் பயிற்சிகள் முதலியவற்றினூடாக எவ்வாறு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது பற்றிய ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கிறது. முக்கியமாக இந்த தமிழ் ஆசிரியர் பயிற்சியை பற்றி தான் இன்று நாங்கள் பேசுகிறோம். இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்திலும் எங்களுடைய அதீத தீவிர பற்றின் காரணமாக நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி, அதாவது எங்களுடைய மொழி கலை பண்பாடு பற்றிய விழிப்புணர்வுகளையும் கொடுப்பது மட்டுமன்றி அவர்களுக்கான சிறந்த ஒரு பயிற்சி நெறியையும் நீங்கள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயிற்சி நெறி அதாவது ஆசிரியர்களுக்கா அல்லது மாணவர்களுக்கா என்பதை கொஞ்சம் விவரமாக நீங்கள் கேட்ட கேள்வியில 3 பங்காக நான் பார்க்கிறேன். ஆசிரியர், மாணவர், பெற்றார். இது ஒரு கல்வியை எடுத்து செல்லும் பொழுது ஒரு முக்கோணத்துல பார்க்கிறோம். ஆனா ஆசிரியர்களுக்கு தான் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இந்த பயிற்சியை பற்றிய விவரங்களை எங்களுடைய பேராசிரியர் இளசுந்தரம் அவர் மிக அண்மை காலத்திலே கடந்த 3-4 வருடங்களாக கனடாவிலே அறியப்பட்ட ஒரு பேராசிரியர். அவர் ஒரு பல்கலை விற்பனர் என்று நான் சொல்லுவேன். அவர் தமிழ் பேராசிரியர். 15 வருடங்களாக SRM பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர். அதே நேரத்தில் அவர் கணனித்துறையில் மிக மிக ஆழமான பயிற்சி பெற்றவர். அவர் எழுதிய நூல் கணனித்துறையிலே இந்தியாவிலே பல்கலைக்கழகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அவர் இங்கு சென்ற முறை முதலாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை, தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டை பெரும் பங்கு கொண்டு வழிநடத்தி சென்றவர். இன்று இந்த 2வது தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டினுடைய நெறியாளராக இருந்து செயல்படுகிறார். இன்று நாங்கள் அவரிடமிருந்து தமிழ் ஆசிரியர்கள் எவ்வாறு பயிற்றப்பட வேண்டும் என்பதை முறையாக கேட்டு தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவரை அழைத்து வந்திருக்கிறோம். நீங்கள் என்னை ஒரு தமிழ் ஆசிரியராக எடுத்துக்கொண்டீங்கள் என்றால் நாங்கள் 1990 நீங்களும் ஒரு பன்முக திறமை கொண்டவர் தான். ஏனென்றால் நீண்ட காலமா நான் என்னை பொறுத்தவரையில் இருந்த வரையில் நீங்கள் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தோடும் சிறந்த ஒரு பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நடப்பது மட்டுமன்றி தமிழ் மீது அதீத பற்று கொண்டு பல பணிகளை ஆற்றிக்கொண்டு வருகிறீர்கள். எனவே இந்த செம்மொழி கல்விக்கூடம் ஒரு சிறந்த முறையில் வளர்ச்சி பெறும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நிச்சயமாக
அதுல முக்கியமாக என்னன்னா, நான் ஒரு 91ஆம் ஆண்டு டொரண்டோக்கு வந்திருந்தேன். ஒட்டோவால இருந்து டொரண்டோக்கு வந்திருந்த பொழுது முதலாக நாங்கள் தமிழ் புத்தகம் எழுதினோம். ஒரு விதமான முன் அனுபவமோ அறிவோ இல்லாமல் தொடங்கின அது இன்றைக்கும் இன்னும் ஆசிரியர்கள் மட்டத்துல முறையான பயிற்சி போகிறதா மாணவர்களுக்கு என்றது ஒரு பெரிய ஐயமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் சும்மா எழுந்தமானமாக அக்ரிகல்ச்சர் டிகிரி செய்தவரும் தமிழ் படிப்பிக்கிறார், ஒரு சயின்ஸ் டிகிரி செய்தவரும் படிப்பிக்கிறார். ஆமாம், இன்று எந்த ஒரு பட்டங்களையும் பெறாதவர்கள் தமிழ் கற்பித்தல் முறைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் கலந்துரையாடும் போது அவர்கள் நிறைய சொற்பிழை எழுத்து பிழைகள் விடுகிறார்கள். ஏனென்றால் அதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டலாகத்தான் இதை பார்க்கின்றேன். அப்படியானவர்கள், ஏனென்றால் அவங்களுடைய ஆதங்கமாக அதை கல்விகளை மற்றவர்களுக்கு ஊட்டலாம். ஆனால் அவர்கள் முதல் தாங்கள் தேர்ச்சி பெற்று மற்ற மாணாக்கர்களுக்கு அதை முறையான கல்வியை ஊட்டினால் நிச்சயம் அது திறமையா இருக்கும். ஏனென்றால் இன்னும் ஒரு என்னென்னால் இங்கு காளான்கள் முளைத்து போன்று ஆங்காங்கே தமிழ் ஆசிரியர் முளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பின்னணியை பார்த்தால் அவர்கள் முற்று முழுதாக தமிழை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று, இங்கு பணம் வேண்டும் வாழ்வதற்கு, அதையும் ஒரு பொருட்டாக அவர்கள் அதை கவனத்தில் எடுக்க நீங்கள் இந்த முயற்சி எடுப்பது நான் வரவேற்கின்றேன். நீங்கள் இதற்கு முறையான ஒரு ஆளைத்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நிச்சயம் அவர் மூலமாக இந்த பயிற்சி எவ்வாறு இருக்கும், இதற்கு என்னென்ன தேவை, இதற்கு பின்புலம் என்ன என்பன போன்ற விடயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வது மிக மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அவரோடு கதைப்பதற்கு முதல் உங்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஏனென்றால் இப்ப நீங்கள் எங்களுடைய இந்த செம்மொழி கல்விக்கூடத்தில் ஒரு பிரதிநிதியாக இருப்பதோடு நீங்கள் தொல்காப்பியத்திலும் இன்று முன்னணி வைக்கிறீங்க. அதுல தலைவியாக இருந்து நிறைய பணிகள் செய்ய முற்பட்டிருக்கிறீர்கள். நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கான நேரடியாக வந்து அதன் பணியில் ஈடுபடுவதற்கு எனக்கு நேரம் போதாமையால் இருக்கிறது. இருந்தாலும் ஊடகம் வாயிலாக உங்களுக்கான சகல விதமான ஏற்பாடுகளையும் ஒழுங்களையும் நாங்கள் செய்து தருவதற்கு இருக்கின்றோம். நீங்கள் இருக்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் கடந்த காலங்களில் அங்கம் வைத்தனீங்களா, அதுகளை பற்றி ஒரு சுருக்கமாகவும் இந்த தொல்காப்பிய மன்றம் பற்றியும் ஒரு சுருக்கமாக இந்த நேரத்தில் நீங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்வது நான் வரவேற்கின்றேன். ஓகே, அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகம் 15 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டில தமிழ் அன்பர்களை உருவாக்கி இருக்கிறது. அதை விட பெரிய வேலை ஒருவரும் செய்திருக்க முடியாது. அது அண்ணாமலை பல்கலைக்கழகம். இது தொல்காப்பிய மன்றம் வந்து கடந்த 11 வருடங்களாக தமிழை வளர்த்து கொண்டு தொல்காப்பியரை பற்றி அறியாதவர்கள் எல்லாம் இப்ப குழந்தைகள் கூட மிக அண்மை காலத்துல நீங்கள் கேள்விப்பட்டு இதெல்லாம் தனித்தனி துறைகளாக நாங்கள் பல மணித்தியாலங்கள் பேசக்கூடிய விடயங்களை நான் ஒரு நிமிஷத்துல சொல்ல முடியாது. ஆனால் தொல்காப்பியம் மன்றம் ஆற்றி வரும் அரும்பெரும் செயல்களை நீங்கள் மிக விரைவிலே அறிய வரும். உங்களுக்கு அதற்கு பின்னணியாக நின்ற இளைஞர்கள், இளைய சமுதாயம் மிக தொண்டாற்றி வருகிறது. குறிப்பாக பேராசிரியர் இளசுந்தரம், சுகந்தன் வள்ளிபுரம் போன்ற இளைஞர்கள் இதுல நிறைய ஆர்வத்துடன் துணைபுரிகிறார்கள் என்பது முக்கியமான ஒரு நல்லது டீச்சர். இதுவரை நேரமும் எங்களுடன் இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல விடயங்களை பயந்து கொண்டிருக்கின்றார். அதுவும் இளையோர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு துறையாக இவர் எடுத்திருக்கின்ற முயற்சி வெற்றி பெற வேண்டும். எங்களுடைய ஆதரவு என்றும் இருக்கும். அதுவும் தமிழ் மொழிக்கு நீங்கள் ஆற்றுகின்ற பணியும் தமிழோடு சேர்ந்து பயணிக்கின்ற இதற்கும் நாங்களும் துணை பெறுவோம். ஏனென்றால் இது எங்கள் மொழி, இது உலகத்தின் முதல் மொழியாக கருதப்படுகின்றது. எனவே உங்களுக்கு இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்து இந்த வாய்ப்பினை வழங்கியதற்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். எனது பெயர் தளிர் பிரதம ஆசிரியர் சிவமோகன். திருமதி ஸ்ரீதாஸ் அவர்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. உங்களுக்கு நான் ஒரு மிகவும் விலை மதிப்பெற்ற ஒரு சிலையை உங்களுக்கு, திருவள்ளுவர் சிலையை உங்களுக்கு நன்றி டீச்சர். இந்த இடத்திலே அதாவது தமிழ் சம்பந்தமாக உரையாடி விட்டு இன்று உலக பொதுமறையாம் என்ற ஒரு திருக்குறளை உலகம் முழுக்க வியாபித்தவர் திருவள்ளுவர். அந்த சிலையை என்னிடம் கையளித்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். என்றுமே இது புதுமையானது, புனிதமானது. இந்த இடத்தில் நீங்க தந்ததற்கு நன்றிகள். மீண்டும் நன்றி ஐயா.